வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 23ஆம் நாள். எவ்வளவு அழகா பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் கண்ணன் கிட்ட வேண்டாங்கன்னு பாப்போமா? மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி மோனி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கூப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கா ஆண்டாள் நாச்சியார். எப்படிப்பட்டவன் கண்ண பெருமான்? சிங்கத்திற்கு நிகரானவனாம் கண்ண பெருமான். மழை காலத்துல மலையில குகையில இருக்கிற அந்த சிங்கம் கண் விழித்து கொண்டு நாலாபுறத்திலும் தீப்பொறி பறக்க பார்வையினை பார்த்து கொண்டு தன்னுடைய பிடரியினை சிலிர்த்து கொண்டு அப்படி வீர கர்ஜனையோட முழக்கம் செய்து கொண்டு வெளியே வருகிறது சிங்கம். அதுபோல அரிய காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணனே, நீயும் உன் கோயிலில் இருந்து புறப்பட்டு வெளியே வந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக. நாங்க எல்லாரும் உன்னுடைய அருளுக்காக காத்து நிற்கிறோம். நீங்க எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு நீங்க பரிசீலனை செய்ய கண்ணா நீ வரக்கூடாதா? உனக்குன்னு வடிவமைக்கப்பட்டிருக்கிற சீரிய சிங்காசனத்துல அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு பரிசீலனை செய்து நியாயமா எங்களுக்கு அருள் செஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா கண்ணா? அதனால வெளியில வந்து எங்களுக்கு அருள் செய்ய, எழுந்து வந்து எங்களுக்கு அருள் செய்யன்னு எங்களுக்குடைய எல்லா கோரிக்கைகளையும் நீ நிறைவேற்றணும்னு இல்ல, நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றினா கூட போதுமே கண்ணான்னு எவ்வளவு அழகா பாவை நோன்பு நோக்கிற பெண்கள்லாம் நாங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படல, நியாயமான ஆசையத்தானே கேட்கிறோம், அதை நிறைவேற்ற கண்ணா நீ வந்து அருள் புரிய கூடாதான்னு ரொம்ப அழகா அழகா கெஞ்சி கெஞ்சி உருகி உருகி பாடியிருக்காங்க பாவை நோன்பு நோக்கிற பெண்கள்லாம். ரொம்ப அழகா பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? நாமும் இந்த நல்ல நல்ல கண்ணனுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டே பேசிக்கொண்டே அவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.